திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் நடுரோட்டில் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. யாரு கெத்து என்ற போட்டியில் மாணவர்கள் சட்டையை கிழித்துக் கொண்டதன் பின்னணி என்ன? திருச்சியில் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு கும்பலாக கிளம்பிய மாணவர்கள் திடீரென ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்து சண்டையிட்ட காட்சிதான் இது. சாதாரணமாக சாலையில் நடந்து சென்றவர்கள் திடீரென கொந்தளித்ததால் அப்பகுதியை கடைவரமானது. உடன் சென்ற நண்பர்கள் சிலர் சண்டையை விலக்கிவிட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நடந்தது என்ன? திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே 160 ஆண்டுகள் பழமையான செயின்ட் ஜோசப் கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரியின் அருகே வெள்ளிக்கிழமை மாலையில் வகுப்பு முடிந்து மாணவர்கள் சிலர் கூட்டம் கூட்டமாக பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த இரு மாணவர்கள் திடீரென ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து இருதரப்பைச் சேர்ந்த மாணவர்களும் ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்து சண்டையிட்டனர். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் விரட்டி தாக்கிக் கொண்டதை கண்டதும் பெண்கள் உட்பட பொதுமக்கள் அச்சத்துடனேயே அப்பகுதியை கடந்து சென்றனர். நிலைமை மோசமடைந்ததும் இருதரப்பிலும் இருந்த சில மாணவர்கள் சண்டையிட்டவர்களை விலக்கிவிட்டு சமாதானம் செய்தனர். திடீரென மாணவர்கள் சாலையில் கட்டி புரண்ட சம்பவத்தால் அப்பகுதியை சிறிது நேரம் கடைவரமானது. இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இதன் அடிப்படையில் கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யார் ரூட் தலை என்பதில் தகராறு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சினிமா காட்சியை விஞ்சும் அளவிற்கு நடுரோட்டில் கல்லூரி மாணவர்கள் தாக்கிக் கொண்ட சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் தொடர்புடைய மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.